பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்காக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லி வளர்ந்த கட்சி தான் திமுக அப்படின்னு சமூக வலைதளங்களில் இப்பொழுது பலரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏன் எழுதுறாங்க இப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வீரர் காமராஜர் குறித்து திருச்சி சிவா அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் வந்து பேசின கருத்துக்கு எதிர்வினையாற்றதான் இப்பொழுது கருணாநிதி அவர்களையும் திமுகவையும் கடுமையாக பல தலைவர்களும் நிறைய பொதுமக்களும் சாடி கொண்டிருக்காங்க. என்ன பேசினாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நிறைய கருத்துகள் வந்து சொல்லியிருந்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஏசி இல்லாமல் காமராஜரால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். இதற்கு போட்டு திருச்சி சிவா பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. நான் அப்படி என்ன தவறாக கூறிவிட்டேன், எதற்கு என்னை இப்படி அடித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி திருச்சி சிவா அவர்கள் ஒரு விளக்க அறிக்கையும் வந்து கொடுத்துருக்காரு. அதில் இங்கே மன்னிப்பியே காணமே அப்படின்ற மாதிரி, அதில் சரிங்க நான் தெரியாமல் பேசிட்டேன் அல்லது உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு நான் வருந்துகிறேன் அப்படின்னு வருத்தம் என்ற வார்த்தையே அதில் இல்லை, அதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவா விளக்க அறிக்கையை கொடுத்தாலும் அதை வந்து ஏற்றுக்காமல் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க திமுகவை பொதுமக்களும் தலைவர்களும். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இப்பொழுது நமக்குள்ளே வந்து மோதல்கள் இருக்கக்கூடாது. கர்ம வீரர் காமராஜருக்கு திமுக செய்ததெல்லாம் எவ்வளோ தெரியுமா? காமராஜர் தமிழ்நாட்டுக்கே செய்தது ஊறப்பட்டது இருக்குது. அது லிஸ்ட்டு வேறு. இவங்க காமராஜருக்கு செய்திருக்காங்களா? திமுக காமராஜருக்கு செய்தது எவ்வளோ தெரியுமா? என்ன அப்படி லிஸ்ட்டு போட்டிருக்காரு. குடியாத்தத்தில் வந்து வேட்பாளர் நிற்காமல் விட்டோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை தமிழர் பெரியார் சொன்னார். ஸோ அதன் பிறகு நாங்கள் மணிமண்டபம் கொடுத்தோம். அதுக்கு காமராஜர் இறந்த காலத்தில் ஒரு மகன் போல கருணாநிதி செயல்பட்டார். இப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம் காமராஜருக்கு, நாங்கள் காமராஜர் இழிவுபடுத்திடுவோமா? அதனால் வந்து சிண்டு முடிகிறாங்க சிலர். அதை ஏற்றுக்காமல் மக்களும் தொண்டர்களும் உடன்பிறப்புகளும் வந்து அமைதி காத்து நம்மளுடைய பணிகள், கழக பணிகள், அந்த தேர்தல் பணிகளை வந்து மும்முரம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ஸோ இதற்கு தான் வந்து இபிஎஸ் அவர்கள் எதிர்வினையாற்றிருக்காரு. திருச்சி சிவாவை நீங்களே பேச சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காமராஜருக்கு எதிராக நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்களா? ஸோ நீங்களே குண்டு வைப்பீங்க, நீங்களே எடுப்பீங்களா அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. கர்மவீரர் காமராஜர் குறித்து சமூக வலைதளங்களில் பல திமுகவுடைய உடன்பிறப்புகள் கடுமையாக எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அது உண்மை. நேற்றுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ மோசமாக ஒரு தலைவரை வந்து விமர்சிக்க முடியுமோ, தமிழ்நாட்டுக்காக உழைத்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அப்படின்னா காமராஜரை எடுத்துகிட்டா அங்கே ஒன்றுமே கிடையாது. அது வந்து காமராஜர் எடுத்துகிட்டா ஒரு 50 தான் நிற்கும். காமராஜர் தனியாக ஒரு 50 பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியான ஒரு பெருந்தகையை வந்து எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இந்த திமுக உடன்பிறப்புகள் வந்து சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இருக்க காங்கிரஸையும் கடுமையாக சாட்டுறாங்க. நாங்கள் போட்ட பிச்சையில், திமுக போட்ட ஓட்டு பிச்சையில் வந்து ஜெயிச்சு இன்னைக்கு நாடாளுமன்றம் போயிருக்கக்கூடிய ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் இப்படியான நாட்கள்லாம் வந்து திமுகவை சாட்டுறீங்களா, எங்கள் கருணாநிதியை நீங்கள் விமர்சிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில். ஸோ கூட்டணியாக இருக்கலாம், ஆனால் வந்து கொத்தடிமையாக இருக்கக்கூடாது. கொத்தடிமையாக இருந்தீங்கன்னா இப்படி தான் வந்து தங்களுடைய தலைவருக்கு ஒரு பாதகம், ஒரு பங்கம் ஏற்படும் போது கூட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த கட்சிக்காரங்க இப்படி தான் பேசுவாங்க. ஓட்டு பிச்சில் ஜெயிச்சவங்க தான் நீங்கள், நாங்கள் இல்லைன்னா ஜெயிச்சிருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு வந்து பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு பாடம் எல்லா கட்சிகளுக்கும். கூட்டணின்றது வேறு, ஆனால் கொத்தடிமைகள் அப்படின்றது வேறு இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு பாடம். பாயிண்ட் வரும். காமராஜர் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி சமூக வலைதளங்களில் இந்த அன்அஃபிஷியல்னு ஒரு டீம் இருக்கும் இந்த திமுகவுக்கு. அந்த டீம் எழுது, சில அஃபிஷியல்ஸும் எழுதுறானுங்க. ஸோ இப்படியாக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த எண்ணம் இவங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ தான் எழுதிக்கிட்டு இருக்காங்களா, இந்த பிரச்சனைலாம் எழுதுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கருணாநிதி இவங்க சொல்கிறாங்க இல்லையா, காமராஜருக்கு நாங்கள் எவ்வளோ செய்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த காலத்திலே வந்து கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? பெண் போல வேடமிட்டு முரசொலியில் கார்ட்டூன் வெளியிடுறது, அப்புறம் எரும மாடுன்னு காமராஜரை சித்தரிக்கிறது, காக்கான்னு சித்தரிக்கிறது, இப்படி என்னென்னலாம் பண்ண முடியுமோ, எப்படிலாம் இழிவுபடுத்த முடியுமோ அப்படிலாம் இழிவுபடுத்தினவங்க தான் இவங்க. என்னெல்லாம் மட்டமாக காமராஜர் அவர்களை கர்ம வீரரை வந்து சித்தரிக்க முடியுமோ, எப்படிலாம் வந்து அவரை வீழ்த்த முடியுமோ. தேர்தல் காலத்தில் இன்னொருத்தவங்க வீழ்த்துவாங்க, அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு அறம் இருக்கணும்ல, தமிழ்நாட்டுக்கு உழைச்ச தலைவரை வந்து நம்ம எப்படி விமர்சிக்கிறோம் அப்படின்றதுல ஒரு தரம் இருக்கணும்ல. அப்படி எதுவுமே இல்லாமல் மட்டமாக செயல்பட்ட ஒரு கட்சி தான் திமுக. அப்போது தொடங்கினது, கருணாநிதி தொடங்கி வச்சது, முரசொலியில் மட்டமாக கார்ட்டூன்லாம் வரைஞ்சி காமராஜரை இழிவுபடுத்தி தொடங்கினது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் திமுகவுடைய தொண்டர்கள்லாம் விமர்சனம் பண்ணலாம். உங்களுடைய ஆட்சியில் தான் வந்து இந்தி திணிக்கப்படுச்சு, இதெல்லாம் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் மட்டமாக எழுதுறது இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளையும் வந்து காமராஜருக்கு எதிராக திமுகவினர் அப்புறம் அன்அஃபிஷியல் ஐடிவிங்க இவங்கெல்லாம் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை ஆஃப் செய்யும் விதமாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை வந்து விட்டிருந்தார். அதை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவர்கள் அவருடைய இறக்கும் தருவாயில் கருணாநிதி அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் ஜனநாயகத்தை காக்கணும், நீங்கள் தான் தமிழ்நாட்டை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாராம். ஏன்டா என்னடா சொல்கிறீங்க? மனசாட்சின்னு ஒன்று இருக்கா, இல்லை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டிங்களா?
இல்லை, எனக்கு புரியல. சீமான் அவர்கள் அவருடைய பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லும் பொழுது கட்டுக்கதை அது இதுன்னு சொல்லி கலாச்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடக பலத்தை வச்சு ட்ரோல் கண்டென்ட் மாதிரி வந்து சித்தரிச்சு இப்பொழுது இவனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது பச்சை அயோக்கியத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி காமராஜர் சாகும்பொழுது கலைஞர் கையை பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாராம். அட பாருங்களா. ஸோ எல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பேசாமல் காமராஜரை விமர்சனம் கூட பண்ணிவிடுங்க, அது கூட நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து அது கொஞ்சம் கூட நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி கலைஞரை கையை பிடிச்சிக்கிட்டு காமராஜர் சொன்னாருன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் அவருக்கு வந்து காமராஜருக்கு அசிங்கம். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே காமராஜர் அசிங்கப்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படிலாம் சொன்னீங்கன்னா தான் இது இன்னும் அசிங்கப்படுத்தும். அதனால் வந்து கதைகள் சொல்லலாம், இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் புராண கதைகள் அதெல்லாம் இழுத்துட்டு வந்து இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க. அது வந்து மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் அந்த காலத்தில் கதை ஓட்டி ஆட்சி பிடிச்சிங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்படி பிடிச்சிங்க. ஆனால் இந்த காலத்தில் அது வேலைக்காவது. ஏன்னா சமூக வலைதளங்கள் அதிகமாகிடுச்சு. மக்கள் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கான அரசியல் புரிதல் வந்து இருக்குது. அதன் காரணமாக நீங்கள் வந்து இன்றைக்கும் கதைகள் ஓட்டக்கூடாது அப்படின்னு வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியாக தான் இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது, காமராஜர் குறித்து திருச்சி சிவா அவர்கள் அந்த நோக்கத்தில் தான் சொன்னாரா அப்படின்றது வேற பாயிண்ட். அவர் வந்து நல்ல நோக்கத்தில் கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அது வேற பக்கம். ஆனால் இதில் நம்ம என்ன பார்க்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த காமராஜர் அவர்கள் வந்து இப்பொழுது அசிங்கப்படுத்தப்படுறார். அதை எதிர்த்து காங்கிரஸ் வந்து பேசுறாங்க. ஆனா திமுக அவங்களை எப்படி கடுமையாக சாட்டுறாங்க பாருங்க. காமராஜர் குறித்து இல்ல, ராகுல் குறித்து கூட நாங்க பேசுவோம், நீங்க வாயே திறக்கக்கூடாது, நீங்க கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரஸினுடைய அந்த இருப்பையே வந்து கேள்விக்குறியாக்கும் விதமாக கடுமையாக எழுதிக்கிட்டு இருக்காங்க திமுகவினர். ஸோ இப்படி இருக்கும் பொழுது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த கட்சிகளுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு புரிதலை வந்து இந்த மாதிரியான மோதல்கள் வந்து ஏற்படுத்துது. ஸோ நாளைக்கு எந்த கட்சி அப்படி போய் அடமானம் வச்சாலுமே வந்து அவங்களுக்குமே இதே நிலைமை தான். இன்னைக்கு இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் ஏற்படலைங்க. அந்த சுங்குவார் சட்டத்தில் வந்து இந்த சாம்சங் தொழிற்சாலை இருந்தது இல்லையா, அங்கே வந்து அங்கே தொழிற்சாலை உரிமை கேட்டு தொழிற்சங்கம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி போராடினாங்க, தொழிற்சங்கம் போராடினாங்க, சிஐடியு போராடிட்டு இருக்கும்பொழுது இவங்க என்ன எழுதிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில், திமுக கொத்தடிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல கொத்தடிமைகள்னு இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்கிறாரு கொத்தடிமைகள். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இந்த கொத்தடிமைகள் என்ன எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட்னால தமிழ்நாடே உருப்படாமல் போயிடுச்சு, கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்லைனா இன்னும் கூட நாங்கள் முன்னேறி இருப்போம், ஏன்னா பல தொழிற்சாலைகளை இங்கிருந்து வெளியேற்றதே வந்து கம்யூனிஸ்டுகள் தான் அப்படின்னு கடுமையாக கம்யூனிஸ்டுகளை சாடி எழுதுனாங்க. உண்டியல் குடிக்கைகள் அப்படி இப்படி நாங்கள் இல்லைனா உங்களுக்கு எதிராக இது அன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு என்னடா நீங்கள் ரெண்டு சீட்டு தான் வச்சிருக்கீங்க, அது எங்களுடைய தயவாளர், இப்படி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அன்னைக்கு கம்யூனிஸ்டுகளை விமர்சித்தாங்க. இது ரொம்ப நாள் இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ கடுமையாக கம்யூனிஸ்டுகளை விமர்சனம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்டுகளால் திமுகவுக்கு ஒரு சின்ன நெருக்கடி, பெரிய நெருக்கடிலாம் ஒன்று, ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டாலே கம்யூனிஸ்ட்டை காலி பண்ணக்கூடிய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட்டை காலி பண்ணக்கூடிய அவங்களை இழிவுபடுத்தக்கூடிய எல்லா வார்த்தையிலையுமே வந்து திமுக பயன்படுத்தும். அதே போல தான் வந்து இன்னைக்கு தங்களுடைய தலைவர், தங்களுடைய முன்னணி தலைவர், அவர் இறந்த மாபெரும் ஒரு தலைவரை வந்து இழிவுபடுத்துறீங்க நீங்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் பொலைட்டாக தான் கேட்குறாங்க. அவங்க கூட அப்படின்னா பொலைட்டாக கேட்கும்பொழுது நீ யார் கேட்கறதுக்கு, எங்கள் தயவாளர் ஜெயிச்ச, நான் ராகுலை பற்றி கூட பேசுவேன், நான் சோனியாவை பற்றி கூட பேசுவேன், நீ பேசக்கூடாது அப்படின்னு கடுமையாக இன்னைக்கு காங்கிரஸை வந்து சாடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா கட்சிகளுக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. மது விலக்கு, மது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விசிகா போராட்டம் நடத்தும் பொழுது விசிகாவுக்கு எதிராக பேசினானுங்க. ஸோ கூட்டணியில் இருக்கா இல்லைன்றதான் மேட்டே கிடையாது. திமுகவுக்கு எதிராக பேசுனீங்கன்னா காலி, உன்னை என்னெல்லாம் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு வேலைகளை வந்து இவங்க ஈடுபடுவாங்க, தனி நபர் தாக்குதலுக்கு ஈடுபடுவாங்க. காமராஜர் சீரட்டு பிடிக்கிறாரு, காமராஜர் 2 பொண்டாட்டி கட்டிட்டாரு, இப்படியான கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுவாங்க. அரசியலாகவும் கடுமையான விமர்சனங்களையும் முன் வைப்பாங்க. இது எல்லாத்தையும் இவங்க பண்ணுவானுங்க. ஸோ கூட்டணி இல்லை அப்படின்றதுலாம் கதையே கிடையாது. கூட்டணி கட்சியிலே எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா மாற்று கட்சிகளை பாருங்க. அப்போ சீமான் அப்படிலாம் எப்படி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இபிஎஸ் விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ இப்படியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் தரந்தாழ்ந்த விமர்சனம், அரசியல் ரீதியான விமர்சனமாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் தரந்தாழ்ந்த விமர்சனங்களை வந்து திமுக இப்பொழுது பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க டேரக்டாக பண்ணல அப்படின்னாலும் அன்அஃபிஷியலாக அவங்களுடைய ஐடிவிங்ஸ் வந்து சமூக வலைதளங்களில் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பாடம். இன்னைக்கு காமராஜருடைய இந்த இஷ்யூ ஏற்பட்டு எல்லா கட்சிகளுக்கும் இது ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. நம்ம இது இப்படி தான் பார்க்கணும். மற்றபடி திமுக கிட்ட நம்ம நாகரிகமான அரசியலை நம்ம எதிர்பார்த்தா அப்படின்னா நம்மளாம் ஒரு முட்டாள் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, சமூக வலைதளம் அப்படி தான் எழுதிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் அப்படி. திமுக இன்னைக்கு காமராஜரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இதே நிலை தான் எல்லா தலைவர்களுக்கும். திமுக அவங்க டச் பண்ணிங்க அப்படின்னா எந்த தலைவரையும் பார்க்க மாட்டான், எல்லா தலைவரையும் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வேலைகளை பார்ப்பான். ஏன் அப்படின்னா திமுகவுக்கு எந்த நோக்கமும் கிடையாது, அவங்களுக்கு ஒரே நோக்கம். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள்.